வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினது தான். ஸோ அதுக்காக நான் இப்போது அப்பம் செஞ்சிட்ருக்கேன். அப்பம் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி செஞ்சுருவேன். என்ன பலகாரம் வேணாலும் நம்ம செய்யலாம். கிருஷ்ணர் குழந்தைங்கிறதுனால அவருக்கு எந்த பலகாரம் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை எல்லாமே செஞ்சு நம்ம படைக்கலாம். அவள் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுட்டேன். இப்போது நல்ல ஊறி சாஃப்டாக இருக்குது. தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிடலாம். அவள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எந்த பலகாரம் செய்கிறோமோ இல்லையோ, கட்டாயமாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவள் மட்டும் கட்டாயம் செய்யணும். மற்றது செய்யலைனா கூட பரவாயில்ல, அவள் வச்சு மட்டும் கூட சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோ முக்கியமானது ஒன்று அவள். பாதம் போட தொடங்கிட்டேன். நான் வாசல்லேருந்து தான் பாதம் போடுவேன். ஸோ வெளி வாசல்லேருந்து பாதம் போட்டுட்ருக்கேன். ரூமில் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடணும். எப்போவும் நம்ம கிருஷ்ணர் பாதம் நம்ம வெளி வாசல்லேருந்து சாமி ரூம் வரைக்கும் போடணும். பாதம்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நான் சாமி ரூம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் பூ கட் பண்ணிகிட்ருக்கேன், சாமி படத்துக்கெல்லாம் பூ போடுறதுக்கு. அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இங்கே பகவத்கீதை புக்கு இருக்குது. ஸோ அதை எப்போவும் நாங்கள் வைப்போம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. அப்புறம் அவருக்கு பிடித்த பால், தயிர், அப்புறம் ரொம்ப பிடித்த வெண்ணெய், அவல், அப்பம், ஸ்வீட்ஸ், எல்லடை, முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, ஸோ எல்லாமே வச்சாச்சு. இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் பலகாரம். இன்னும் கூட நிறைய என்னென்ன பலகாரம் வேணாலும் வைக்கலாம். இப்போது எல்லாம் வச்சாச்சு. இனிமேல் நாங்கள் பூஜை பண்ண போகிறோம், ஆராதனை பண்ண போகிறோம். நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய எல்லா வீடியோவையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அரிசி மாவு கோலத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக மாவு தயாரிக்க போகிறோம். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். அதை 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிக்கணும். கோலம் தானே, அதனால கழுவாமல் நீங்கள் அரைக்கக்கூடாது. அப்போது நமக்கு கோலம் வெள்ளையாக கிடைக்காது. அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைக்கணும். நைஸாக அரைச்சிடணும். பச்சரிசி தான் அரைஞ்சிரும். இதை ஒரு தட்டில், பெரிய அகலமான தட்டில் இது மாதிரி பரப்பி ஊற்றி வச்சிடணும். அடுத்து வெயிலில் வச்சு காய வைக்கணும். இது வெயிலை பொறுத்து 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ சீக்கிரமாக காஞ்சிரும். காஞ்ச உடனே இந்த மாதிரி ஏடு ஏடாக இருக்கும். இந்த ஏடு ஏடாக இருக்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு சுத்தியில் வச்சு தூள் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியேவும் வச்சுக்கலாம். இது தண்ணியில் போட்ட உடனே ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இதை நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் இது மாதிரி 1 கப் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய அரிசி ஊற போட்டு நிறைய இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வருஷம் ஃபுல்லாக நீங்கள் மாவு கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம 4 கிழமையும் ஒரு கோலம் போடணும்னா கஷ்டப்பட்டு அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி செய்ய வேண்டாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நினச்சப்ப அரிசி மாவு கோலம் நம்மளால போட முடியும். நான் இது எப்படி போடணும்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். உடனே கரைஞ்சிரும் ஈஸியாக. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு.
இதில் துணி வச்சு நம்ம மாவு கோலம் இழுக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் இழுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நான் ஒரு சின்ன கோலம் போட்டு காமிக்கிறேன். ஆனால் கட்டாயமாக நீங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா கோலம் வந்து நல்லா காஞ்ச உடனே வெள்ளையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பழுப்பு கலரில் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக கழுவாமல் பச்சரிசியை அப்படியே அரைச்சிட்டிங்கன்னா. அது மாதிரி ரொம்ப கெட்டியாக வச்சு போடக்கூடாது. கோலம் போடுறவங்களுக்கு கட்டாயமாக தெரியும். புதுசாக போடுறவங்க கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் அரிசி மாவு கோலத்துக்கு தயார் பண்ணுற மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணர் பாதம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக வச்சுக்க கூடாது. அடுத்து வந்து கையில் இருக்க இந்த வளையல கழட்டிடணும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு ஈர துணி வச்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு கீழே சிந்துனுச்சுன்னா கையோட தொடச்சி விட்டுறணும். இப்போ நம்ம கையோட பாதத்தை இந்த மாதிரி மடக்கணும். இந்த இடம்தான் நமக்கு பாதமாக கிடைக்க போகுது. மாவுல தொட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்போ ஒரே கையால 2 பாதம் வைக்க முடியும். அதாவது குட்டி பாதம் இல்லை கொஞ்சம் பெரிய பாதம். இந்த கையை வந்து நீங்கள் லேசாக மூடி அந்த அடியில் மாவை தொட்டு இப்படி வச்சிங்கன்னா நமக்கு பாதம் கிடைக்கும். விரலால் 5 விரல் வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் பெரிய பாதமாக கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இதை விட குட்டி பாதமாக வேணும்னா நல்ல கையை இறுக்கி மூடணும். அதுக்கப்புறம் அதை மாவில் தொட்டு இது மாதிரி வைக்கும்போது குட்டி பாதமாக கிடைக்கும். ஒரே கையால் நம்ம குட்டி பாதமும் செய்ய முடியும், கொஞ்சம் பெரிய பாதமும் செய்ய முடியும். அதாவது கையை லேசாக மூடுனா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இறுக்கி மூடினீங்கன்னா கொஞ்சம் குட்டி பாதமாக கிடைக்கும். உங்களுக்கு இதில் எந்த பாதம் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பாதம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு வலது கையால் பாதத்தை கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இடது காலோட பாதத்தை வைக்க முடியும். அதனால் கேப் விட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி வலது கையால் வச்சிடணும். அப்புறம் விரல் வச்சிடணும். இப்போ அடுத்த இடது கையை மடக்கிட்டு இந்த 2 பாதத்துக்கு நடுவில் பாதம் வைக்கணும். இப்போ இடது காலோட பாதம் கிடைக்கும். வலது கால் இடது கால் இப்படி மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கிட்டே போகணும். இப்போ இதை வந்து நம்ம வெளியிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டு முடிக்கும்போது 2 பாதத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு முடிக்கணும். இதை வந்து நம்ம வெளியிலேருந்து தான் தொடங்கணும். ஃபஸ்ட்டு தொடங்கும் போது வாசலில் 2 பாதம் வைக்கணும். அதுக்கப்புறமா இடது கை வலது கைன்னு மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கிட்டே அப்படியே சாமி ரூம் வரைக்கும், சாமி இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு போகணும். நடுவில் இப்போ நிலவாசப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த மாதிரி 2 பாதம் வைக்கணும். 2 கையால் இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம இடது கை வலது கைன்னு அப்படியே கொண்டு போய் எங்கே சாமி இருக்கிறாங்களோ அங்கே வரைக்கும் கொண்டு போயிடணும். முடிக்கும் போதும் நம்ம 2 பாதம் வச்சு முடிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாதம் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.